ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் நீங்கள் டிஜிட்டலாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. யாராவது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வழியாக டிஜிட்டலாக கோல்டு பீஸ் இல்லை சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் தான். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்குது. உங்களுக்கு சர்ச்சில் போயிட்டு கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லி அடிங்க. கோல்டு இடிஎஃப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய கம்பெனியோட இடிஎஃப்ஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஆல் ஸ்டாக்ஸ், எஃப்என்ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப் இருக்கும். இடிஎஃப் கொடுத்துருங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரிங்களா. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கோல்டு இடிஎஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிரோதா கோல்டு இடிஎஃப் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரிட்டர்ன் வந்து கொடுக்க போகுது. எல்லாமே கோல்டு ட்ராக் பண்ணுறதுனால ரிட்டர்ன் ஒன்று தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட பிடிக்கப்படுற சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதான் பாயிண்ட்டு. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ 0.3 ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் இந்த ஃபண்டே எடுத்துக்கிறேன், இந்த இடிஎஃப் எடுத்துக்கிறேன், ஜிரோதா கோல்டு இடிஎஃப். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்துடும். 1 இயரில் பார்த்தீங்கன்னா 65% கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இதெல்லாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்குது. பை கொடுங்க. கொடுத்துட்டு குவான்டிட்டி நீங்கள் தான் அடிக்கணும். எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ அந்த குவான்டிட்டி அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 4 குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறேன். 4 குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட 20,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1000 குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டியை மாற்றிக்கிங்க. குவான்டிட்டி அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் மேலே டெலிவரியில் தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. டெலிவரி கொடுத்துட்டு குவான்டிட்டி அடிச்சுட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்லேயே விட்டுக்கிறேன். லிமிட் உங்களுக்கு செட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிமிட்டுக்கு வந்தால் வாங்கும், இல்லாட்டி வாங்காது. உடனே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், பெண்டிங்கில் இருக்க வேணான்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் விட்ருங்க. ஸோ எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பை கொடுக்குறாங்க. பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். ஃபஸ்ட்டு கோல்டு இடிஎஃப்னு சர்ச் பண்ணுறீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க இடிஎஃப் எடுக்கிறீங்க. குவான்டிட்டி ப்ரைஸ் செக் பண்ணிட்டு டெலிவரியில் வச்சுட்டு பை கொடுத்துட்றீங்க. சிம்பிளான விஷயந்தான். பார்த்தீங்கன்னா வாங்கிருச்சு. ஹோல்டிங்ஸில் போனேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. 4 குவான்டிட்டி இப்போ நான் வாங்கினேன் இல்லையா, அந்த 4 குவான்டிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வந்துருச்சு. ஸோ வித்தின் 1 மினிட்லேயே இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான் கோல்டு பீஸ் வாங்குறது. சில்வர் பீஸ் சேம் மெத்தடு. சர்ச்சில் போயிட்டு சில்வர் பீஸ்னு அடிக்க போகிறீங்க, எல்லா கம்பெனியும் வரும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டாக்கை வாங்கி விற்பீங்க இல்லையா, அதே மெத்தடு தான் இதுக்கும். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.